ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மரளிக்கிழங்கு வச்சு ஒரு அடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மரளிக்கிழங்கு அடை செய்கிறதுக்கு எனக்கு இது வந்து ரோஸ் மரளின்னு தான் விற்றாங்க. நாட்டு மரளி கிடைக்கல எனக்கு. உங்களுக்கு நாட்டு மரளி கிடைச்சதுன்னா நாட்டு மரளி கூட வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் போடணும். இந்த அடியில் இந்த பக்கம் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் ஊரில் எங்கள் நிலத்துலலாம் வந்து இந்த ரோஸ் மரவள்ளின்னு சொல்லிட்டு அது கேரளா மரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போடுவாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பத்தையாக நல்லா சீவி தோல் எடுத்துகிட்டு நல்லா பத்தையாக எடுத்து காய வச்சு அதை மாவாக அரிசின்னு வந்து தோசை ஊற்றுவாங்க. அதில் வந்து கடலப்பயிறு ஊற வச்சு அரைச்சி அரிசி மாவு இந்த மரளிக்கிழங்கு மாவு எல்லாம் போட்டு தோசை ஊற்றுவாங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். இப்போலாம் யாரும் அந்தமாதிரி செய்கிறதும் இல்லை. யாரும் எங்கள் ஊர்லலாம் இப்போ அந்த மரளிக்கிழங்குலாம் யாரும் போடுறதும் இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது கடையில் கிடச்சிதுன்னா வாங்கின்னு வர்றதோட சரி, யாருன்னா இப்போ போடுற மாதிரி தெரியல. இது வந்து இந்த மாதிரி ஒரு சீவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்குவாங்க. நல்லா பூவாக வரும் இல்லையா, நல்லா இருக்கும். ரொம்ப பொடியாக அந்தமாரி சீவலில் நல்லா அந்தமாரி சீவி எடுத்துக்கோங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அரைச்சிட்டோம்னா அது மாவு மாதிரி குழன்னு ஆகிடும். இதுனா நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நல்லா எவ்வளோ பொடியாக துருவ முடியுமோ அந்தளவு நல்லாவே துருவி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குலாம் நல்லாவே இந்த அளவு துருவி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக தேங்காய் பூ துருவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு கிழங்கு வந்து அதில் ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் அதை போட்டுட்டேன். மீதி கிழங்கு மட்டும்தான் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதுக்கு கடலப்பருப்பு வந்து நான் ஒரு 150 கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லாவே வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு மகாணி அரிசி கூட போட்டுக்கலாம், பச்சை அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பச்சை அரிசி மாவாக இருக்கிறதுனால மாவாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பச்சை அரிசி ஊற வைக்கல. அதனால் கடலப்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கடலப்பருப்பு கூடவே கொஞ்சமாக நல்லா ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மழமழனும் இல்லை குடன்னு இல்லை. நம்ம வடைக்கெலாம் அரைப்போம்ல அந்த அளவுக்கு. இப்போ அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு, குழம்பு கரண்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் கடலப்பருப்பு கூட வந்து ஒரு மகாணி கடலப்பருப்புனா அரை மகாணி பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு, நல்லா கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பருப்பு வகை அதேமாதிரி கிழங்கு வகை, அதனால் வந்து பெருங்காயம் போட்டோம்னா கேஸ்டபிள் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்தமாதிரி நல்லா இதுங்க பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே வடை மாரி கூட தட்டி எண்ணெயில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவுலே பாதி அளவுக்கு வந்து நான் வடை போடலாம் எண்ணெயிலன்ட்டு. வடை அப்படிலாம் போண்டா மாரி கூட குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துக்கலாம். நான் அதை பாதி எடுத்து வச்சிட்டேன். மீதி பாதி தான் வந்து அடையாக தட்ட போகிறேன். இந்தமாரி ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா வந்து துணி கூட, வெள்ளை துணி, இட்லி துணி, அந்தமாரி ஏதாவது அடை தட்டுறதுன்னு ஏதாவது துணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து இந்தமாரி எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்குவோங்க. நம்ம ராகி அடைலாம் தட்டுவோம்ல, கம்பு அடை ராகி அடை, அந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இரும்பு தோசைக்கல் வச்சுருந்தா கூட அதில் கூட நல்லா வந்து சுட்டுக்கோங்க. நல்லா நின்று வேகும், பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு தான் வேகணும் இது. அதனால் எந்த தோசைக்கல்லில் இருந்தாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வந்து வேக வச்சு எடுத்துக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றினாதான்
இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பொறுமையாக நல்லா வேகணும், கிழங்கு இல்லையா, அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோங்க. இது சிம்மில் வச்சு நல்லாவே ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சிம்லேயே வேகணும். சிம்மில் வெந்தால் தான் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இது இந்த பக்கமும் நல்லாவே அந்த அளவுக்கு வெந்துடுது பாருங்கள். நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நான் வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே அடை தட்டி எடுத்துக்கிறேன். மாவில் வந்து 2 வடையுமே நான் போட்டுட்டேன். இப்போ இருக்கிற பசங்க இந்தமாரிலாம் வந்து சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்தமாரிலாம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ சரி இப்படிலாம் ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்றதும் தெரியும். நல்லா மெல்லிசாக தட்டிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாவே வேகும். நல்லா வந்து எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லாவே திருப்பி விட்டு இந்த அளவு நல்லா வந்து வடை நல்லா வெந்துடுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து பொறுமையாக வேக வச்சோம்னா தான் நல்லாவே வெந்துடும். உள்ளெல்லாம் வேகும், இல்லைனா கிழங்கு அப்படியே இருக்கும் வேகாத மாதிரி. வந்து அடையும் நல்லா சூப்பராக நல்லா சுற்றி வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுடகளே வந்து 2 அடை காலி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சூப்பராக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிலே வடையுமே 2 வடை தட்டி போட்டுட்டேன். நல்லாவே உள்ளெல்லாம் நல்லா வந்துருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சூடாக இருந்தனால அப்படி இருக்குது. ஆறிடுச்சுன்னா நல்லா கரெக்டாகிடும். இது தொட்டதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா சூப்பராக வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கட்டியாக அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை தக்காளி சட்னி கூட அரைச்சிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த அடைக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு சில பசங்க பொரிச்சா இல்லை அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்தமாரி செஞ்சு கொடுங்க, சூப்பராகவே நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.